ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோடு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடாக இருந்தது மட்டும் இல்லாமல் அடுத்த எபிசோடுக்கான ப்ரொமோவும் ரொம்பவுமே சுவாரஸ்யமாக காட்டியிருக்காங்க. இப்போ எப்படி பார்த்தாலும் கதையில் செம பெரிய ஒரு ட்விஸ்டிங்கோட ஒரு டேர்னிங் பாயிண்ட் கொண்டு வந்துட்டாங்க. இருந்தாலும் ரோகிணி இன்னைக்கு வரைக்கும் திருந்தலை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா வித்யா கிட்ட பேசும்போது எனக்கான வாழ்க்கை அது, நான் விட்டு கொடுக்க மாட்டேன், மறுபடியும் அந்த வீட்டுக்குள்ளார போவேன் அப்படி இப்படிங்கிற மாதிரி தான் பேசினாங்க. அவங்களோட தப்பை உணர்கிற மாதிரி இன்றைக்கான எபிசோடில் தெரியலன்னு வச்சிங்களேன். இதெல்லாம் நம்ம ஏற்கனவே எதிர்பார்த்தது தான். நாளைக்கான எபிசோடில் காட்டின இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரொமோவில் என்னன்னா, மனோஜ் வந்து அவங்க பார்க் ஃப்ரெண்ட் இருக்காருல, அவரோட சேர்ந்து சாராய கடையில் சாராயம் குடிச்சிட்டு இருக்காரு. என்னப்பா இவ்வளோ சாராயம் குடிக்கிற அப்படின்னு சொல்லி அவங்க பார்க் ஃப்ரெண்டும் கேட்டுட்டு இருக்காங்க. மனோஜ் வந்து என் பொண்டாட்டி வீட்டை விட்டு ஓடி போயிட்டாப்பா, பொய் சொல்லிட்டாப்பா அப்படி இப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி புலம்பிக்கிட்டு சாராயத்தை குடிக்கிறாங்க. சாராயத்தை குடிச்சதுக்கப்புறம் பார்த்தோம்னா அவங்க பார்க் ஃப்ரெண்டு தான் பைக் ஓட்டிட்டு வராரு. பின்னாடி மனோஜ் உட்காந்துருக்காரு. இடையில பார்த்தோம்னா போலீஸ் வழி மறிச்சு சாராயம் குடிச்சவங்களாம் அந்த மாதிரி செக் பண்ணுவாங்களா, அந்த மாதிரி செக் பண்ணுறாங்க. இப்போ அவங்க பார்க் ஃப்ரெண்டு குடிக்கல அப்படிங்கிறனால சரி நீங்கள் இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லும்போது மனோஜ் சும்மா தானே இருக்கணும், சும்மா இருக்காமல் பார்த்தோம்னா கீழே இறங்கி எப்படி நீங்கள் செக் பண்ணலாம், நாங்கள் தான் சாராயம் குடிக்கலான்னு சொன்னோம்ல, நீங்கள் சாரி கேட்டாகணும் அப்படி இப்படிங்கிற மாதிரி அந்த சாராயம் குடிச்சிட்டு தள்ளாடுவாங்கல்ல, அதே மாதிரி தள்ளாடிக்கிட்டு போய் போலீஸ்கிட்ட தேவையில்லாதெல்லாம் ரொம்ப பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ போலீஸ் வந்து அவங்கள பிடிச்சி தூக்கி ஜெயிலில் போடி, அதாவது காரில் ஏற்றி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி சொல்கிற அந்த போலீஸ் யாருன்னு பார்த்தா வருண் போலீஸ். ஏற்கனவே முத்துக்கும் அவங்களுக்கும் செம்மையாக ஆகாது, அது மட்டும் இல்லாமல் சீதாவோட லவர் வேறு அப்படிலாம் இருக்காங்களா, அந்த வருண் போலீஸை மறுபடியும் கதைக்குள்ளார கொண்டு வந்துட்டாங்க. இப்போ மனோஜ் போலீஸ் ஸ்டேஷனில் போய் உட்காந்து அங்கேயாவது வாய் வச்சுட்டு சும்மா இருக்கும்ல, அங்கே வந்து பார்த்தோம்னா தேவையில்லாத பேச்சாக பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னை கூட்டு வந்து உட்கார வச்சுட்டிங்களா, நான் யார் தெரியுமா, என் தம்பி யார் தெரியுமா, என் தம்பிக்கு மட்டும் நான் இங்கே இருக்கிறது தெரிஞ்சிச்சுன்னா உங்களெல்லாம் அவ்வளோதான் உடனே கத்தம் பண்ணிடுவாங்க அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. உன் தம்பி யாரா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அந்த வருண் போலீஸும் விசாரிச்சுட்டு இருக்காங்க. இப்போ முத்து அப்படிங்கிற மாதிரி எதுவும் சொல்லிட்டாங்க அப்படின்னா தேவையில்லாமல் இன்னும் 4 அடி சேர்த்து வாங்க போகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சது தான். மொத்தத்தில் நாளைக்கான எபிசோட் கொஞ்சம் ஃபன் கலாட்டா காமெடி எபிசோடாக இருக்கும். அதே நேரத்தில் கொஞ்சம் எமோஷனல் சீரியஸ் எபிசோடாகவும் நாளைக்கான எபிசோட் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இதுவுமே பார்த்தோம்னா ரோஹிணி எப்படி திருப்பி வீட்டுக்குள்ளார வர போகிறாங்க, அண்ணாமலை போய் பேசுவாரா, இல்லை பார்த்தோம்னா அண்ணாமலை விஜயா கிட்ட பேசுவாரா, விஜயா சொன்னால் தான் ரோஹிணியை கூட்டிகிட்டு வருவேன்னு சொல்லிட்டு மனோஜ் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாரு. அதனால் விஜயா கிட்ட பேசுவாங்களா அப்படிங்கிறது தான் அடுத்தடுத்து இருக்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான கதையாக இருக்குது. எது எப்படி பார்த்தாலும் ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் பெருசாக ஒரு ட்விஸ்டிங் மாதிரி 2 நாளைக்கு முன்னாடி கொண்டு வந்தாங்க. கடைசியில் பார்த்தா அப்படியே புஷ்ஷுன்னு போயிடுச்சு. அந்த மாதிரி தான் ஸ்டோரியை ஒன்றும் பெருசாக அப்படி மாற்றின மாதிரி தெரியல. பார்க்கலாம் வழக்கம் போல் ஸ்டோரியை கொண்டு போகிறாங்களா, இல்லை ஏதாவது சுவாரஸ்யத்தை அதிகப்படுத்துகிறாங்களா அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம இது சம்மந்தமாக பேசலாம். இன்றைக்கி ஏதாவது ஒரு சூப்பரான ஒரு ப்ரோமோ வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி எதுவும் ப்ரோமோ வந்துச்சுன்னா ப்ரோமோ வச்சு அடுத்த ஸ்டோரி எப்படி மூவ் பண்ணுறாங்க என்ன ஏதுங்கிறத தொடர்ந்து நம்ம பேசலாம். ஆதரவு கொடுங்க. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸ் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.